மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. எப்படி இன்றைக்கு நாங்கள் புவியியல் பாடத்தில் உங்களுக்கு தேசப்படங்களை பற்றி சொல்லித்தரப்போகிறோம். ஏன்னா அது கட்டாய கேள்வியாக இருக்குன்னு தேசப்படங்கள் என்ன அதை பற்றி இன்றைக்கி நாங்கள் படிக்க இருக்கின்றோம். ரைட், அதுக்கு முதல் நீங்கள் எல்லோரும் இப்படி சும்மா இருக்கிறீங்களோ, தீவிரமாக படிக்கிறீங்களோ பிள்ளைகள்? எக்ஸாம் ஏன்னா மார்ச்சில் எக்ஸாம் வந்துடும். ஏன்னா 17ஆம் தேதி எப்பயோ இருக்கும். படிக்கணும், நிறைய படிக்கணும், நித்திரம் முடிச்சு படிக்கணும். ஏன்னா நல்லா அதை கேட்ட மாதிரி நல்லா சாப்பிட்டு மூக்கம்பிட்ட சாப்பிட்டா நித்திரை வரும். ஏன்னா நித்திரை வராமல் நல்லா சாப்பிடணும், சத்துள்ள சாப்பாடு சாப்பிடணும். அதேமாரி இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களோ இல்லையோ தெரியலை, ரெஸ்ட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி அம்மா எலும்பு படி, தம்பி தங்கச்சி படின்னு சொல்லுவேன் சும்மா பொங்கம்மா நெட்டு அரியண்டம் கொடுத்து கொண்டிருக்கீங்க, கரைச்சி கொடுக்குறீங்க, கொஞ்சம் நேரம் நித்திரோவில் விடுறீங்கல்ல என்ன அம்மாவை பேசுகிறேன் இல்லை, அம்மாவோட சண்டை பிடிக்க, அம்மா பாவம், அம்மாவை திட்டுறே இல்லை. ஏன்னா அம்மா உங்களோட நன்மைக்கு தான். நீங்கள் படித்து நல்லா வரணும், நல்லா வாழணும், நல்ல உயர்ந்த பட்டங்களை பெற்று உயர்ந்த வேலைகளை பெற்று உயர்ந்த சம்பளங்களை பெற்று வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். தங்களுக்கு தர சொல்லி எந்த அம்மா அப்பாவும் கேட்குறீங்க பிள்ளைகள். ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு தான். அம்மா தன்னத்தியா செய்து தான் அம்மா படிச்சிடலாம், அம்மா ஓயல் எடுக்கலாம், அந்தளவுக்கு அம்மா கஷ்டப்படுவாள். என்ன நித்திரை முடிச்சு தம்பி எலும்பு தங்கச்சி எலும்பு அம்மா படித்து எக்ஸாம் எடுத்துருக்கலாம் திருப்பி. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுவான் அம்மா, பாவம் பிள்ளைகள். ஏன்னா உங்களோட நன்மைக்கு இங்கே நாளைக்கு நீங்கள் வேலை இல்லாமல் ரூட்டில் தெரியக்கூடாது, ஏன்னா கூடாத வழிக்கு செல்லக்கூடாது. படிக்கிறார்கள் நிச்சயமாக நல்லா வருவார்கள். யார் படிப்பை இழக்கிறார்களோ, படிக்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும், கூடாத வழிகளுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். அது உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் அதை எண்ணக்கூடாது. நாங்களும் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். நீங்கள் நல்லா வாழணும், அதுக்காகவே நல்லா படிக்க வேணும். ஏன்னா சாப்பாடு இல்லை என்று சொல்லி படிக்காமல் இருக்கிற இல்லை. ஏன்னா இன்றைக்கு பசி படிச்சிட்டிங்கன்னா உங்களோட பசி வறுமையெல்லாம் போயிடும். ஏன்னடா படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் கிடைக்கும், வேலைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். எவ்வளவு தூரம் படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் உயர்ந்த வேலைகளையும் அதுக்கு உயர்ந்த சம்பளங்களையும் பற்றி இன்னும் நல்லா இருப்பீங்க. யார் படிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து அல்லது களவெடுத்து பொய் சொல்லி வாழ்க்கையை அழிக்க துன்பப்பட வேண்டும். சாகும் பேரே அது இருக்கும் பிள்ளைகள், சாகும் பேரே இந்த கஷ்டம் இருக்கும். இன்றைய பசிக்குது என்று சொல்லி போட்டு படிக்காம விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பசி நீங்கள் சாகும் வரையும் இருக்கும். என்னடா படிப்பு விட்டுட்டீங்க பசிக்கா வேண்டி. பசிக்க படியுங்க பிள்ளைகள், சாக மாட்டீங்க. ஆனால் இறைவன் உங்களுக்கு தருவார். இறைவன் நம்பிக்கை வச்சிங்கடா, கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் உணவளிக்கிற இறைவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? மனித வடிவில் யாரோ ஒரு வடிவில் வந்து உங்களுக்கு உணவு தருவாங்க. அன்றைக்கு நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். என்ன ஒரு குரங்கு உண்டு, என்ன செய்தால் ஏதோ செய்து கொண்டு இருக்குது. என்னடா செய்துண்டு பார்த்தார் ஒரு முதலாளி சொல்கிறேன். நான் பார்த்துறான், அந்த குரங்கோட கைக்குள்ளே ஒரு பறவை குஞ்சு உண்டு. செட்டை முளைக்காமல் இப்போ கொஞ்ச நாள் முட்டையிலேருந்து வெளிவந்த பறவை குஞ்சு உண்டு. அதை ஒத்த கையில் வச்சு கொண்டு பிள்ளைகள் என்ன இந்த சாப்பாடை எடுக்குது. வளமையாக தான் வந்து வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அந்த இடத்துக்கு வந்து எடுக்குது. என்னடா ஆண்டு பார்த்தாராம் அந்த குரங்கு. நானும் இந்த படத்தை பார்த்தேன், இந்த படத்தை போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அந்த குரங்கு என்ன செய்து அந்த சாப்பாடு எடுத்து ஒத்தக்கைக்குள்ளே தன் மார்புக்குள்ளே அந்த குருவி குஞ்சு, என்ன செட்டை கிரகம் முழிக்காத குருவி குஞ்சு பசியில் ஆண்டு வாயை பிளக்குது பிள்ளைகள். அந்த குரங்கு என்ன செய்யுது, அந்த சாப்பாடை எடுத்து தண்டை வாய்க்குள்ளே போட்டு சப்பி போட்டு அந்த குரங்கு இந்த ஆவண்டு அந்த குருவிக்கு தீத்துது பிள்ளைகள், வாய்க்குள்ளால் அப்படியே கொடுக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல பிள்ளைகள், அபூர்வமாக இருக்குல்ல. பாருங்க, அந்த குரங்குக்கு 5 படத்து இந்த குரங்குக்கு இன்னொரு தண்டைனவும் இல்லை, பறவை இனம். அந்த குஞ்சு மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்க வேணும், அப்போ தாய் பறந்திருக்கும். என்ன இந்த குஞ்செல்லாம் தாய் இன்னும் நடந்திருக்கும். பாருங்க இந்த குரங்குக்கு இருக்கிற பண்பை பாருங்க பிள்ளைகள். பாருங்க அதேமாரி அதை வளர்க்குது என்ன பண்பு. அதேமாரி தான் உங்களையும் ஒருவர் கடவுள் எந்த ரூபத்தில் வந்தாவது உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் இறைவனில் நம்பிக்கை வச்சு அம்மா அப்பாவோட நம்பிக்கை வச்சு படியுங்க.
எனக்கு அது இல்லை இது இல்லை வறுமை கஷ்டம் துன்பம் என்று படிக்காவிட்டீங்களா பிள்ளைகள், வாழ்க்கை முழுக்க நீங்கள் அந்த வறுமையும் இருக்கும் அந்த பசியும் இருக்கும். படித்துட்டால் நிச்சயமாக படித்தவர் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். படிக்காதவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. படித்தவருக்கு தான் வேலை கிடைக்கும். வேலை கிடைத்தது உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் வேண்டால் தான் நீங்கள் வாழ முடியும், பசி போக்க முடியும், உங்களையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் பிள்ளைகள். அதே போன்று நான் படிக்காட்டி வேலை செய்ய முடியாதோ என்று கேட்டால் மக்கத்தனமாக வேலை செய்ய விறகு கொத்த போனால் உங்களோட காலை கொத்தி போடுவீங்க. கல்வியெல்லாம் சொல்லித்தருவாங்க, எப்படி கொத்த வேணும் எப்படி தண்ட வேணும் என்று. அங்கே கொத்துறதை பற்றி படிப்பிக்கிறதில்ல, ஏனையவற்றோடு சேர்ந்து உங்களுக்கு அறிவை படிப்பிப்பார்கள், புத்தியை படிப்பிப்பார்கள், விவேகத்தை படிப்பிப்பார்கள், ஞானம் விஸ்டமை படிப்பிப்பார்கள். நீ எப்படி எப்படியெல்லாம் செய்தால் எப்படி எப்படியெல்லாம் வாழலாம், இதுதான் ஞானம். புத்தியை கஷ்டப்படாமல் நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்ளலாம், நீரும் மாட்டுப்படக்கூடாது, உண்மை சுற்றி இருக்கிறதும் மாறக்கூடாது. புத்தியை தருவார், அறிவை தருவார், அதுக்குரிய விளக்கம், அறிவு என்பது அதுக்குரிய விளக்கத்தை தருவார்கள். இப்போ கல்வியின் மூலம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் பயன்படுத்தி எந்த வேலை செய்வதாக இருந்தாலும், கூலி வேலை செய்வதாக இருந்தாலும், விறகு கொத்துவதாக இருந்தாலும், வேலி அடைப்பதாக இருந்தாலும், குப்பை பொறுக்குவதாக இருந்தாலும், இதுவரை பிச்சை எடுப்பது கூட நீங்கள் அடிப்படையாக கற்றிருந்தால் தான் மற்றவரை துன்பப்படுத்தாமல், மற்றவருக்கு எரிச்சல் வராமல், மற்றவர் இறங்கி உங்களுக்கு பிச்சை தர்றதை நீங்கள் பண்பாடாக நடந்து கொள்வீர்கள். சரியா பிள்ளைகள்? படிக்க வேணுமா? நல்லா படிக்க வேணும். இங்கே ஒரு மாதம் தான் இருக்குது. நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், நீங்கள்லாம் சிறந்த மாணவர்கள். என்ன அவை படிக்க வேணும். நாங்களும் உங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணுவோம். நம்பிக்கையோடு படிக்க வேணும். அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்ன அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க தர்றதை சாப்பிட்டு எழும்பச்சு நான் எழும்பி படிக்க. இன்னும் ஒரு மாதிரி தானே கஷ்டப்படுறீங்க, பெரும் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நல்ல ரிசல்ட்ஸ் வரும்போது. பிறகு ரிசல்ட்ஸ் வந்தவரை அழுகிற இல்லை, அழுது ஒன்றும் செய்ய இயலாத பிள்ளைகள், நீங்கள் பிந்தி போயிடுவீங்க. ஓகே ரைட். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு படவேலை பற்றி சமையல் கூட்டு படவேலை தேசப்படங்கள் என்ற ரீதியில் நீங்கள் கிரேட் 9 படிச்சிருப்பீங்க, 10 படிச்சிருப்பீங்க. தேசப்படங்கள், தேசத்தை காட்டுகின்ற, தேசம் என்பது நாடு உலகம், நாங்கள் வாழுகின்ற இந்த புவியில் உள்ள இடங்களை தேசப்படங்கள். தேசம் என்பது அது நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்தது உலகம். அப்போ உலகத்தை இந்த புவி என்றும் நாங்கள் சொல்லுகிறோம். ஏன்னா இந்த புவியை பற்றிய படங்களை தேசப்படங்கள் என்போம். ஒவ்வொரு புவியில் ஒவ்வொரு கண்டமாக பிரிவு இருக்கிறது. அந்த கண்டங்களுக்குள்ள பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளை நாங்கள் தேசங்கள் என்று அழைப்போம். அடுத்த சொல், நாடுகளுக்கு அடுத்த சொல் தேசம். என்ன அப்போ தேசம் என்று அழைப்போம். ஏன்னா அந்த தேசத்தை உள்ளடக்கியது தேசியம் என்று சொல்லப்படும். தேசியம் என்றால் அனைத்தையும் உள்ளடக்கியது, அந்த நாட்டுக்கே சொந்தமான உரித்தானது தேசியம், அனைத்தையும் உள்ளடக்கியது. நேஷனல் என்று சொல்லுவோம். என்ன இப்போ நாடு கண்ட்ரி. என்ன அப்படியாக அந்த அதை பற்றிய படங்கள், அது என்ன படங்களாகவும் இருக்கலாம். என்ன மக்கள் பெரம்பலாக இருக்கலாம், போக்குவரத்து படங்களாக இருக்கலாம், கால்நடை படங்களாக இருக்கலாம், பயிற்சி படங்களாக இருக்கலாம், விலங்கு வேளாண்மையாக இருக்கலாம், மீன்பிடியாக இருக்கலாம், பல்வேறு போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தாக இருக்கலாம், தரைவழி போக்குவரத்தாக இருக்கலாம், நீர் போக்குவரத்தாக இருக்கலாம். அப்போ என்னத்தை காட்டுவது என்றாலும் அவை நாங்கள் தேசப்படங்கள். அவை எங்கே இருக்கின்றன? இந்த புவியில், புவி என்ற பல்வேறு தேசங்கள் உள்ளடக்கி நாம் வாழுகின்ற இந்த புவியில் தான் அது இருப்பதனால அதை நாங்கள் தேசப்படங்கள் என்று கூறுகின்றோம். இது விளங்குதா பிள்ளைகளுக்கு? தேசங்களை பற்றி எடுத்து காட்டுகின்ற படங்கள் தேசப்படங்கள். அதுக்குள்ள பல்வேறு வகையான நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அது போக்குவரத்தாக இருக்கலாம், மக்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், என்ன அல்லது பல்வேறு தேவைகளுக்கான படங்கள் என்னவாகவும் காட்டுகின்ற படங்கள் தேசப்படங்கள் எனப்படும். இது விளங்குதா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், உங்களுக்கு அந்த தேசப்படங்களை பற்றிய இந்த இப்படி பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. 10, 11 பாருங்க. தேசப்பட கல்வி உங்களோட புத்தகத்தோடைய இப்போ முதல் தனியாக வந்தது, இப்போ புத்தகத்தோடைய சேர்த்து அதை போட்டிருக்கிறார்கள். என்ன தேசங்களை காட்டும் படங்கள் தேசப்படங்கள். அப்போ படங்கள் அவசியமானவை. ஏன் படங்கள் அவசியமானது? என்ன படமாக இருக்கலாம். ஏன் அவசியமானவை? அவை அழியாமல் எங்களை
கடந்த காலங்களை நிகழ்வுகளை புலப்படுத்தி கொண்டிருக்கும். கடந்த காலங்களை அழியாமல் இருப்பதற்காக, கடந்த காலங்களை நினைவுபடுத்துவதற்காக. என்ன அவை அந்த படங்களாக வரையப்பட்டிருக்கோ அல்லது தொழில்நுட்பத்தை கொண்டு என்ன ஃபோட்டோஸ் என்ன என்று சொல்லுவோம். என்ன ஒன்று வரையப்பட்ட படமாக இருக்கலாம், அது கையால் வரையலாம். இப்பொழுது நவீன முறையில் கணனிகள் வரைகின்றன, கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் முறையில் இப்போ வரையப்படுகின்றன. கையினால் வரையப்படுகின்ற படங்களும் இருக்கின்றன, சித்திரங்கள் என்று கூறுவோம். ஏன்னா அப்போ எல்லா வகையான படங்களும் இன்றைக்கு இருக்கின்றன. ஏன் இந்த படங்கள் எங்களுக்கு அவசியமானவை? ஒன்று, கடந்த கால வரலாற்றை காட்டுவதற்கு, நினைவுபடுத்துவதற்கு, அறிந்து கொள்வதற்கு. எப்படி கடந்த காலம் இருந்தது, அது இன்னமும் இருக்கலாம். கல்யாண விட இருக்கலாம், சித்த விட இருக்கலாம், பேர்தியாக இருக்கலாம், நாட்டினுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், போர் முறைகளாக இருக்கலாம், போக்குவரத்தாக இருக்கலாம். பெருமைப்படுவீர்கள். என்ன அதை பார்த்து, ஓ பெருமை, நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்த, நாங்கள் இப்படித்தான் இருந்தாங்க. என்ன கடந்த காலங்களை பற்றி நினைத்து பார்க்கின்றது. என்ன தேசப்படங்கள் கடந்த காலத்தை பற்றி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது, முதல் இன்னும் உருவமாக இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது, இது ஏன் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்று எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, கடந்த கால நிகழ்வுகளை வரலாறை அறிந்து கொள்வதற்காக இந்த படங்கள் எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றன. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? அடுத்தது இந்த படங்கள் ஒன்று கடந்த காலங்களை அறிவது மட்டுமல்ல, நிகழ்காலங்களில் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு. நீங்கள் பேப்பர் பார்க்குறீங்க, பேப்பரில் படங்கள் எல்லாம் வருகின்றன, செய்திகள் எல்லாம் வருகின்றன. அது கேலி சித்திரமாக இருக்கலாம் அல்லது உண்மையான சித்திரமாக படங்களாக இருக்கலாம். என்ன நடக்குது என்பதை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு மட்டக்களப்பில் என்ன, இலங்கையில் என்ன நடக்கிறது, கொழும்பில் என்ன நடக்கிறதுன்னு படங்களாக நீ பார்க்குறீங்க இன்றைக்கு கூடுதலாக. என்ன செய்திகளை, உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு பிள்ளைகள் படங்கள் அவசியமாக இருக்கின்றன. என அடுத்தது, நிலைத்து நிற்பதற்கு எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் பேசுவதை விட, கதைகளில் எழுதுவதை விட பார்த்தவுடனே மனதில் பதிந்து விடும் படங்கள். ஏன் அந்த படங்களில் பல்வேறு வர்ணங்கள் சேர்க்கப்படுகின்றன, பல்வேறு நிறங்கள் சேர்க்கப்படுகின்றன. கவர்ச்சியாக அந்த படங்கள், அது என்ன படமாக இருக்கலாம், சித்திரமாக இருக்கலாம், நீங்கள் பார்க்குகின்ற ஃபேஸ்புக்லேயோ டிவியிலேயோ பார்க்குகின்ற படங்கள் சினிமா படங்களாக இருக்கலாம், எந்த படங்களாக இருக்கலாம், கிரிக்கெட் எதுவாக இருக்கலாம். என்ன தத்துருவமாக காட்ட, உண்மையை காட்டப்படும். அதே நடப்பவற்றை லைஃப்பில் காட்டுவார்களோ, நடப்பவற்றை எங்கேயோ நடப்பவற்றை இப்போ நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ என்ன பாருங்கள், நான் உங்களை படிப்பிக்கிறேன், உங்களோட முகம் எனக்கு தெரியாது, நீங்கள் என்னை பார்த்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் இருக்கிற அத்தனை பேரும் மாணவர்களும் நீங்கள் படிக்கிறார்கள், என்னை பார்த்துக் கொள்வீர்கள். பார்த்தீங்களா? அப்போ இன்று இப்போ நடக்கிற நிகழ்வுகளை கூட அப்படி மனதில் அப்படியே பதியக்கூடியதாக, அது நிகழ்வு மட்டுமே இல்லை, நடக்கிற விடயங்கள் மட்டுமில்லை, அது இலகுவாக மனதில் பதிந்து விடும். ஏனென்றால் அது கவர்ச்சியாக இருக்கும், அது உண்மைத்தன்மையுடையதாக இருக்கும். சித்திரங்கள் வரைவதை விட நேரடியாக படங்கள் பார்க்கும்போது உண்மைத்தன்மையுடையதாக, அது நிலைத்தே இருக்கும் பிள்ளைகள். உங்களோட ஐம்புலங்கள் எல்லாம், இப்போ நான் சேர் படிப்பிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் பராக்க பார்த்து கொண்டு இருப்பீங்க சிலர். அப்படியா? இல்லை, நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள் இங்கே தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாங்கள் வகுப்பிள்ளையெல்லாம் பார்க்கும்போது, என்னோட டியூட்டர் வகுப்பிள்ளையை பார்க்கும்போது, ஓ அங்கே இங்கே திரும்பி பார்த்துக்கொண்டு, அங்கே புதினம் பார்த்துக்கொண்டு, இங்கே ஒரு டீச்சர், ஒரு உங்களோட படிக்கிற உங்களோட மாணவன், உங்களுக்கு சின்ன வயதுலேருந்து 11ஆம் வருஷமாக படிச்சிருக்கேன். ஒரு ஆள் இங்கே வகுப்பு நடக்கும், டீச்சர் வடிவ விலங்கை கொண்டு இருப்பா, மிஸ் வடிவ விலங்கை கொண்டு சார் விலங்கு படிக்க கொடுங்க. அங்கே ஒரு ஆள் பிந்தி வரும், உங்களோட ஃப்ரெண்டு ஒரு ஆள் பிந்தி வர்றேன், உங்களோட உயிர் நண்பராக இருப்பார், பிந்தி வாரேன். வந்தோடனே பாடத்தை விட்டு அவரை மேலுக்குள்ளெல்லாம் அப்படி பார்ப்பீங்க, இப்படி மேலுக்குள்ளெல்லாம் பார்ப்பீங்க, புதுசாக காட்டுற மாதிரி பார்ப்பீங்க. அங்கே பாடம் நடந்து கொண்டு இருக்கு. சரி, பார்த்தோன்னா அவள் இருந்த பிறகு அவர் மேலே அக்காக்கள் எல்லாம் இருந்த பிறகு பொம்பளை பிள்ளை மேலே கீழெல்லாம் பார்ப்பினோம். இப்போ அது என்ன போட்டிருக்கேன், என்ன சட்டை, என்ன தலைமை கட்டையினோ எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியான பிறகு தான் பிறகு பாடத்தை கவனிப்பீங்க. இல்லையோ பிள்ளைகள்? இல்லைன்னு சொல்கிறாக்க கையை தூங்க பார்ப்போம். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் நல்ல பிள்ளைகள். என்ன, நீங்கள் கட்டிக்கார பிள்ளைகள். சில பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சு பாருங்க, டீச்சர் ஒரு ஆள் வந்துட்டான்னு சொன்னால் புதுசாக, இல்லை உங்களுக்கு வளமையான டீச்சர், இன்னொரு டீச்சர் ஏதோ கேட்க வந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு அவங்க கதைச்சு கொண்டு நீங்கள் மேலே கீழெல்லாம் பார்த்து அப்படி பார்த்து என்ன சாரி, என்ன சட்டை எடுத்துக்க, என்னதுக்கு வந்து எதுக்கு வந்து இங்கே பாடம்
மறந்து போயிருவியா. ஆனால் படம் பார்க்க போட்டு நேர ஐம்படங்களோடையும் இருப்பீங்க. ஏன்? அது கவர்ச்சியாக இருக்குது, பல்வேறு நிறங்களை கொண்டிருக்கிறது, வடிவாக ஆக்ட் பண்ணுகிறார்கள், நடித்து காட்டுகிறார்கள், என்ன பல்வேறு பாடல்கள் எல்லாம் இருக்குது, அலுப்படிக்காதபடி இருக்கும். அதுக்காகத்தான் இன்றைக்கு கல்வியும் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அலுப்படிக்காதபடி அழகான ஆசிரியர்கள், அழகான ஸ்டைலான ஆசிரியர்கள், என்ன வடிவா படியெல்லாம் விடுவார்கள், ஹீரோ மாரி ஹீரோயின் மாரி இருப்பார்கள். நீங்கள் படம் பார்க்குறமே படிப்பிலையும் கவனம் செலுத்துகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்கள் நல்ல விடயங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுங்க, கவனித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வல்லவர்களாக வருவீர்கள். சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்போ படங்கள் என்ன கடந்த காலம் மட்டுமில்லை, நிகழ்காலத்தை எடுத்து செல்வதோடு, எங்கேயோ நடக்கிறதெல்லாம் எடுத்து செல்வதோடு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும். கவர்ச்சியானவை, ஆழ ஊடுருவி செல்லக்கூடியவை, நிலைத்து நிற்கக்கூடியவை. எனவே அவை மறக்கப்பட மாட்டாது. சின்ன பார்த்த படத்துக்கு இப்போ கதை சொல்லுவீங்கல்ல, என்ன சாரி உடுத்த, என்ன சட்டை போட்டு பேர், என்ன இதை போட்டு, என்ன நகை போட்டுருக்கு, அப்படியே சொல்லுவீங்க. இல்லைன்னு சொல்லுங்க. ஏனென்றால் அவை கவர்ச்சியாக இருப்பதனால். படங்களுக்கும் கவர்ச்சியானவை, ஆழ ஊடுருவி செல்லக்கூடியவை, காலத்தால் அழிக்கப்படாதவை, நிலைத்து நிற்கக்கூடியவை. வெள்ளமே வந்து இந்த படம் அழிந்துவிடும், ஆனால் மனதில் பதிந்த படம் அழியாது பிள்ளைகள். என்ன விளங்குதா? பல்வேறு விடயங்களை எடுத்துக்கூறிய, இலகுவாக எடுத்துக்கூறிய. மற்றது கதைப்பதை விட, எழுதுவதை விட என்ன நடித்து காட்டுவது இலகு. அது படங்கள் நீங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு கீறி விடுவீர்கள், பட்டு அங்கே பாஸ் பண்ணுவீங்களா? என்ன டீச்சருக்கு தெரியாமல் சேர் படிப்பிச்சு கொண்டு இருக்காம டக்குன்னு துண்டெடுத்து அங்கே பாஸ் பண்ணி விடுங்க. ஏதோ பார்த்தா சேருக்கு விளங்க, அங்கே பார்த்தா ஏதோ அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்கள் உங்களுக்கு தெரியும், சிக்னல். இதைத்தான் இராணுவ நிபுணர்கள், இராணுவ முறைகள் எல்லாம் சிக்னல் மூலமாக, ஒலிகளோ அல்லது குறியீடுகள் மூலமாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ விரைவாக விளங்கி கொள்ளலாம், ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, ரகசியமாக உங்களுக்கு மட்டும் விளங்குகிற குறியீடுகளை போட்டு படங்குறவியல். ஏன்னா இந்த சேர் தொக்கையாக இருக்கிற பூசணிக்காய் மேலே இருக்கிற என்ன சொல்லுவீங்க, பூசணிக்காய் படங்குறி அங்கே போட்டுருவீங்க. இந்த சார் என்ன மாரி மெல்லிசாக இருக்கிறேன்னா முருங்கைக்காய் மாதிரியோ இல்லை பயத்தங்காய் மாதிரி கறி போடுவீங்க. அப்போ உங்களுக்கு அதை விளங்கும். ஏன்னா கேலி சித்திரங்கள் என்றெல்லாம் பேப்பரில் எல்லாம் பெருமையில்லா பிள்ளைகள். அப்போ பேசுவதை விட, கதைப்பதை விட, எழுதி சொல்வதை விட, கதையாக எழுதுவதை விட குறியீடுகள் மூலம் அல்லது பல்வேறு படங்கள் மூலம் விரைவாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம், புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் இன்றைக்கு இராணுவத்தில் கூட புலனாய்வுக்காக, என் நாட்டை காப்பதற்காக என பல்வேறு தகவல்கள் எல்லாம் குறியீடுகள் மூலம், ஒலிகள் மூலம் வழங்கப்படுகின்றன. படங்களின் அவசியமானவை என்று விளங்குதா பிள்ளைகள்? அவசியம். மற்றது இப்போ வைத்துக்கொண்டு எதிர்கால திட்டங்களை கூட நாங்கள் போடலாம் பிள்ளைகள். இந்த இடத்துல இந்த காணியில் என்ன செய்யலாம், இந்த காணியில் தண்ணி தேங்கி நிற்குமா, தேங்கி நிற்காதா, அது விவசாய நடவடிக்கைகளுக்கு. வீடு கட்டுவது, இந்த காணியில் வீடு கட்டலாமா, இது நல்ல நிலைத்து நிற்குமா, அந்த வீடு கட்டினால் இங்கே பயிர் செய்யலாமா, இந்த இடத்துல ரோட்டு போடலாமா, இந்த இடத்துல மக்கள் குடியேறலாமா, இது வெள்ளப்பெருக்கு ஏற்படும், புவிநடுக்கம் ஏற்படும் பிரதேசமா, எரிமலை வெடிக்கின்ற பிரதேசமா, என்ன பாலைவனமா, இது எதிர்காலத்திலையும் பாலைவனமாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டா, நீர் கிடைக்குமா இங்கே எதிர்காலத்தில் கூட, இப்போ கூட நல்ல நீர் கிடைக்குமா என்றெல்லாம் திட்டங்களை போடுவதற்கு இப்போ படங்கள் அவசியமாக இருக்கின்றன. களத்துக்கு செல்லாமலே, அந்த இடத்துக்கு செல்லாமலே வீட்டில் இருந்து கொண்டே, திணைக்களங்களில் இருந்து கொண்டே நீங்கள் குறிப்பிட்ட இடங்களை நன்கு அலசி ஆராய்வதற்கும் எதிர்கால திட்டங்களை போடுவதற்கும் படங்கள் அவசியமாக இருக்கின்றன. அது எதுவாக இருக்கலாம், அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கலாம், அபிவிருத்தி நடவடிக்கைகளாக இருக்கலாம், இராணுவ நடவடிக்கைகளாக இருக்கலாம், என்ன எது நடவடிக்கையாக இருந்தாலும் அறைகளுக்குள்ளேயே நீங்கள் தற்கால படங்களை வைத்துக்கொண்டு, கடந்த கால படங்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை திட்டம் போட படங்கள் அவசியமானவை. இந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இலங்கையினுடைய தேச படங்கள், தேசத்தின் படங்கள், அதை நாங்கள் பல்வேறு விதமாக பிரிக்கலாம்.
என இயற்கையான அமைப்புகளை நிலம், மலைத்தோற்றம், மாறுகள், குன்றுகள், சமவெளிகள், மேட்டிலங்கள், இல்லத்துக்கு மேலுள்ளவை, இல்லத்துக்கு கீழுள்ளவை, நீருக்கு மேலுள்ள, நீருக்கு கீழே, ஆகாய வழி, இவை பற்றிய படங்கள் பௌதிக உறுப்பு படங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இயற்கையாக தோற்றம் பெற்றவை பௌதிக தரைத்தோற்ற உறுப்பு படங்கள். தரைத்தோற்றமாக இருக்கலாம், வானவெளியாக இருக்கலாம். வான்வெளி படங்கள் என்று சொல்லுவோம். தரைத்தோற்றங்களை தரைத்தோற்ற படங்கள் என்று சொல்லுவோம். விளங்குதா? இப்போ அதே போன்று என்ன பண்பாட்டு தேசப்படங்கள் என்று இருக்கிறது. பண்பாடு என்பது இயற்கையை மாற்றி அமைக்கும் போது அது பண்பாடாக அமைகின்றது. அதை மாற்றி அமைப்பார் மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக இயற்கையாக அமைந்துள்ளதை மாற்றி அமைத்து பயன்படுத்தும் போது அது பௌதீக இதிலிருந்து பண்பாட்டு தேசப்படங்கள். அது என்ன? போக்குவரத்து, மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள், போக்குவரத்து மேற்கொள்கின்ற படங்கள், என்ன விவசாய படங்கள், கைத்தொழில் படங்கள், வணிக படங்கள் என்று சொல்லி பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை இயற்கையை மாற்றி அமைக்கும் போது அது பௌதீக தேசப்படங்கள் இருந்து பண்பாட்டு தேசப்படங்கள் என்ற பெயரை பெறுகின்றன. இவை 2 விதமான படங்கள். அடுத்தது இருக்கின்றது சிறப்பு படங்கள், சாதாரணமான படங்கள். சாதாரண விடயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அது எல்லா விடயங்களும் அதுக்குள்ள இருக்கும். பௌதிகமும் இருக்கும், பண்பாடும் இருக்கும். இயற்கையான காடுகளும் இருக்கும், பக்கத்தில் விவசாயமும் இருக்கும். அப்ப அது பௌதிகமும் பண்பாடும் சேர்ந்தது. மக்கள் குடியிருப்புகளும் இருக்கும். எல்லாம் சேர்ந்தவை சாதாரண படங்கள் என்று விடப்படும். எல்லாம் சேர்ந்த படங்களை சாதாரண படங்கள் என்றும், தனியே சிறப்பான சில விடயங்களை மட்டும் எடுத்துக்கூறு சிறப்பு தேசப்படங்கள். தனியே ஏதாவது ஒரு விடயத்தை மட்டும் காட்டும். அது கைத்தொழிலாக இருக்கலாம், அல்லது வானத்தை பற்றிய படங்கள், வான்வெளி படங்கள், அல்லது வானம் போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது காலநிலையை மட்டும் காட்டும், மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, வளிமண்டல மாற்றங்களை எடுத்து கூறுகின்ற படங்கள், வானிலை படங்கள் என்று ஏதாவது ஒரு சிறப்பான விடயங்களை எடுத்து கூறுவதுதான் சிறப்பு தேசப்படங்கள். அப்போ படங்களை எவ்வாறு வகைப்படுத்துகின்றோம்? நாங்கள் படிக்க போகிறது பௌதிக தேசப்படங்கள், பண்பாட்டு தேசப்படங்கள், சாதாரண தேசப்படங்கள் என்னும் போது அதில் சிறப்பு தேசப்படங்கள் என்றுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை உள்ளடக்குவது சிறப்பு தேசப்படங்கள் என்றும், எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி காணப்படுவது சாதாரண படங்கள் அழைக்கப்படும். சரியா? இது மேலோட்டமாக படங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தந்துவேன். இப்படங்கள் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக முன்னுக்கு ஆரம்பத்தில் படம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது 2000 கிறிஸ்துக்கு முன் 2800ஆம் ஆண்டளவில் மெசபத்தோனியாவில் காணி பற்றி விளங்கப்படுத்திய படங்கள். இதுதான் முதலாக அறியப்பட்ட படங்கள் என்று கருதப்படுகின்றது. பின்னர் தொலமி வரைந்த, கிறிஸ்துக்கு பின் 180 ஆண்டுகளில் தொலமி வரைந்த இலங்கை தேசப்படம், தப்ரவியன் எனப்படுகின்ற தேசப்படம். அதுக்கு பின்னர் கிறிஸ்துவின் 3ஆம் நூற்றாண்டில் இரணியூஸ் என்பவர் வரைந்த இந்த உலகப் படங்களும் தான் மிக பழமை வாய்ந்த படங்களாக கருதப்படுகின்றன. எப்போது அவை களிமண் தட்டிலேயோ மரங்கள்லையோ இலைகள்லையோ வரைந்து வைத்தார்கள். இலைகளில், மரங்களில் ஏடுகள் எழுதுறது பனை ஓலையில் பார்த்தீங்க. ஏடு உங்களுக்கு தெரியும். இப்போ ஏடை கூட கண்டிங்களும் தெரியாது. ஏடு என்றாலே உங்களுக்கு என்ன ஏடுண்டா நீங்கள் நினைக்கிறது வாசிக்கிற புத்தகம் என்று யோசிப்பீங்க. ஏடுன்னா பனோலையில் எழுதப்பட்ட, ஆணி கொண்டு எழுதப்பட்டவை. அப்போ அதில் ஓலைகளில் வரைந்த படங்கள் இருக்கின்றன, மரத்தில் வரைந்த படங்கள் இருக்கின்றன, கற்களில் வரைந்த படங்கள் இருக்கின்றன, எழுத்துக்களும் கற்பாறைகளில், அதே போன்று களிமண் தட்டுகளில் வரைந்த படங்கள் இருக்கின்றன. ஏன்னா இவையெல்லாம் போக எப்போது கடுதாசு கண்டுபிடிக்கப்பட்டதோ, அச்சியந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அவை படங்களில் மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கின. படங்கள் முன்னேற்றமடைந்த படங்களாக வந்தன, அச்சியந்திரங்களும் கடுதாசுகளும். பின்னர் இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் நவீன தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு படங்கள் வரையப்படுகின்ற கவர்ச்சியாகவும் விரைவாகவும்
பல்வேறு தகவலை நிறைய உள்ளடக்கி நீங்கள் கேட்ட உடனே கொடுக்கக்கூடியதாக, அது இந்த உலகத்தில் எந்த திக்கிலையும் இருக்கலாம். இன்றைக்கு படங்கள் கணினி மூலம், டிஜிட்டல் மூலம் பல்வேறு படங்கள், பல்வேறு வர்ணங்களை உடனடியாக பல்வேறு தகவல்கள், நிறைந்த தகவல் உள்ளடக்கி படங்கள் இன்றைக்கு வரையப்படும். இன்றைக்கு படங்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு போகின்றன. சரியா பிள்ளைகள்? தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்ப்பதற்கு இந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு தரம் வாசிக்க வேணும். இந்த புத்தகத்தில் என்னென்ன வகையான படங்கள் இருக்குது, எவ்வாறு இந்த படங்கள் வரையப்படுகின்றன, என்ன நோக்கத்துக்காக வரையப்படுகின்றன, படங்களை எத்தனை வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம் என்ற விடயங்களும், அடுத்து அவங்களுக்கு நாங்கள் அளவு திட்டங்களில், அளவு திட்டம்ண்டா என்ன, அந்த அளவு திட்டம் ஏன் கை கொள்ளப்படுகிறது, எவ்வாறு அந்த அளவு திட்டம் பின்பற்றப்படுகிறது என்றெல்லாம் விவரங்கள் இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் நிறைய வாசித்து வைங்கோ. அடுத்த வகுப்பில் உங்களை சந்தித்து இன்னும் விளக்கமாக சொல்லித்தாரேன். ஓகே, உங்களிடம் நன்றி கூறி விடைபெறும் ஆசிரியர்னா எம் இக்னேசியஸ். வணக்கம் பிள்ளைகள், மிக கவனமாக படிக்க வேணும். உங்கள்கிட்ட நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இன்றைக்கும் உண்டு. வணக்கம், நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.